MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துட்டார். அவருடைய கட்சி பணிகளை இன்றையிலிருந்து துவங்குகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த மாதிரியான வரவேற்புகளோடு அவர் வந்திருக்கிறாரு, அவர் வெளியில் பேசின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எனவே அவர் பேசின அந்த சில விஷயங்களை மையப்படுத்தி நம்ம பார்க்கின்ற பொழுது இது போன்ற வருங்கால நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு யூகிக்க முடிகிறது. அதே போல் அவருடைய மதிப்பீடுகள் டுவர்ட்ஸ் சீமான், விஜய் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கே குறித்து அலசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு அதனுடைய மேற்படிப்பு குறித்தெல்லாம் பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. அந்த பதிலில் ரொம்ப குறிப்பாக சில விஷயங்கள் நம்ம பகுத்து பார்க்கலாம். நான் இது மூணாக பார்க்குறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மற்ற பேரை குறித்தெல்லாம் அவர் பேசுனதெல்லாமே கூட ஒரு பக்கம் வச்சிடலாம். அது ரொம்ப வழமையான விஷயங்கள் தான். ஆனால் துணை முதலமைச்சர் குறித்து அதே போல் விஜய் அவர்கள் குறித்தும் திரு சீமான் குறித்தும் அவர் பேசியது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறதை கொஞ்சம் உணர்த்துக்கிறது. அவர் எப்படி உள்வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதன் ஊடாக வெளியிலிருந்து செய்யப்பட்ட அஜெண்டாக்களை அவர் தவிடுபொடியாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறத இன்றைய அளவில் அவங்களுடைய பேர்களையும் பயன்படுத்தி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இது எப்படி மூணாக பகுத்து பார்க்கலாம் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக மாறி இருக்கிறார். ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பம் தான் ஆளுது, திராவிட கட்சிகளே பொதுவாக அப்படின்னு சொன்னவர் அதன் பிறகு திமுக அப்படின்னு குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திமுகவுடைய இந்த குடும்ப ஆதிக்கம், குடும்ப கட்சி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாரு. ஸோ அவருடைய நெக்ஸ்ட் மூவ்ஸ் அடுத்தபடியாக எப்படி பேச போகிறாரு, எப்படி இயங்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது உதயநிதியை தான் கண்டிப்பாக டார்கெட் பண்ணி அவருடைய மூவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறித்து அவர் இன்னொரு இடத்துல பேசியிருந்தார். என்னென்னா, அவரை போன்ற அறிவாளிகள்லாம் பணம் கொடுக்காம, வாக்குக்கு காசு கொடுக்காம ஜெயிக்கிறாங்க, ஆனால் அவர்களே உதயநிதி போன்ற வாரிசுகளுக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசுகிறாரு. எனவே திமுகவை இனி மேற்பட்டு வாரிசு அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு நிறைய காரணங்கள் நிறைய வாய்ப்புகள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை அவர் இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்தி திமுக எதிர்ப்பை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இரண்டாவதாக அவர் சொன்ன நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். சீமானோட அவருக்கு அலைன்ஸ் பிஜேபி வைக்குமா அப்படின்னு சொல்லும்போது, சீமானோட பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அவர் எங்களை ரொம்ப காரசாரமாக படங்களை விமர்சிக்கிறாரு, அவருடைய பாதையை எங்களால் பயணிக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையிலான இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு பாதைகளை காண்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியோட பிஜேபி கூட்டணி வைக்க முடியாது, வைக்காது அப்படிங்கிறத அவர் மீண்டும் காயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதையே தான் திரு சீமானும் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. காவிங்கிறது நாட் ஃபிட் ஃபார் மீ, இட்ஸ் வெரி அக்லி, இட்ஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லி அவர் மாவீரர் நாள் கூட்டத்திலே கூட பேசியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சீமானுக்கும் பாஜகவுக்கும் இடையில் எந்த உறவும் இல்லை, நாங்கள் ஒன்றாலாம் தேர்தலை சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லும்போது 2026 ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா புதிய இயக்கங்களா, புதிய முகங்களா, வருங்காலங்களா அண்ணன் சீமான் இருக்காங்க, அண்ணன் விஜய் இருக்காங்க, அப்புறம் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அதன் பிறகு அண்ணன் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டணியில் இன்றைக்கும் இவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வழிமொழியக்கூடிய விதத்தில், அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் சில வார்த்தைகளை பேசியிருந்தார் திரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சீமான் பிஜேபி கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும், அதே போல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா மோடியின் அபிமானின்னு சொல்லலாமே தவிர அவர் பாஜகவினுடைய ஆதரவாளர்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கூடுதலாக போட்டு பேசியிருக்கிறாரு திரு அண்ணாமலை.
ஸோ நம்ம இங்கே என்ன விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்கலாம் அப்படின்னா, தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, டிடிவி தினகரன் ஆகியோரை வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேசுகிறாரு திரு அண்ணாமலை. ஸோ அந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்களாம் எங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. 26 களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறாரு, வலியுறுத்துறாரு திரு அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது இங்கே இன்றைக்கி யாரெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, திமுக செட்ட பொசிஷன். ஆக்சுவலி திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக இவங்க எல்லாரும் சேர்ந்து, முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொசிஷன் மாறிட்டாங்க. இந்த கூட்டணி அப்படிங்கிறது உடைப்பதோ அல்லது உடைவதோ மிகவும் கடினமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க ஒரு கூட்டணி அமையும், ஒரு மகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்புகள் வந்து வரலை. உதாரணத்துக்கு அவங்க விசிக அவரோட எதிர்பார்த்ததா சில செய்திகள் வெளியாச்சு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. மற்ற நபர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதற்கும் வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதிமுகவோட இன்றைய தேதியில் தேமுதிகன்ற கட்சி மட்டும்தான் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்தே போட்டி, மக்களோட தான் நாங்கள் கூட்டணி, நாங்கள் தனித்து தான் இயங்குவோம், நாங்கள் தனித்துவமானவர்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி 2026லும் தனித்துவத்தோடு நாங்கள் தனித்துத்தான் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறத, மக்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு திரு சீமான். ஸோ அவரும் வந்து தனிச்சு போட்டின்றாரு. நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தேதியில் இந்த அலையன்ஸ்லேருந்து யாருமே அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தேதியில், இன்றைய பொலிட்டிக்கல் சினாரியோவில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. எனவே அவர்கள் வந்து யாரை சேர்த்துக்குவாங்க, அது அவரோட யார் போய் சேருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய பாஜக மற்றும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடியதாக இப்போது திரு அண்ணாமலை சொன்னது. திரு அண்ணாமலை அவர்களுடைய வாயால் அந்த ப்ரெஸ் மீட்டில் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களான பாமக, டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்போ அவங்க இன்னைக்கு அண்ணாமலை தலைமையிலான பாஜகவினுடைய கூட்டணியில் தான் நீடிக்கப் போகிறார்களா, அந்த கூட்டணி தான் 2026 தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது. அவர் பேசினதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா பாஜக, பாமக, அதன் பிறகு அமமுக, ஓபிஎஸ் அணி, இந்த மாதிரி 2024 எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவங்க ஒரு அலையன்ஸை செட் பண்ணாங்களோ, ஃபார்ம் பண்ணாங்களோ, அதே அலையன்ஸோட 2026 அவங்க பயணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஒரு எண்ணத்தையும் வந்து அது ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாமலையுடைய பேச்சு அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது எப்போதுமே அலையன்ஸோடு சந்திக்கக்கூடிய அதிமுகவினுடைய கதி என்ன, அதிமுகவுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அதில் தான் ரீசன் நம்ம நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதிமுகவோட ஒன் ஆஃப் த பிளானில் யார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னணி விகடனில் கூட இதை பற்றி எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு வந்து சீமான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுகவில் சிலர் வந்து நம்புகிறாங்க. அதிமுக பக்கம் சீமானை இழுத்துட்டோம் அப்படின்னா, சீமான் என்னதான் திராவிட எதிர்ப்பு பேசினாலுமே கூட அதிமுக அப்படிங்கிறத ஒரு திராவிட கட்சி, ஒரு திராவிட விழுமியங்களை உள்வாங்கிய ஒரு கட்சியாகலாம் பெருசாக பார்க்க முடியாது. இன்றைக்கி புரட்சி தமிழர்னு பட்டத்தை போட்டுக்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் சில பேர் சேர்ந்துருக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தெரிந்த பாலிடிக்ஸ் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா கூட அது ஒரு திராவிடியன் பார்ட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்காது, அடையாளத்துக்காக வேணா இருக்கலாம். இதே ஒரு தமிழ் தேசிய ஒரு பார்வையோட கூட பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண சுந்தரம் வந்து நாம் தமிழ் வந்து அங்கே போனாங்க, இந்த மாதிரி சில பேர் வந்து போயிருக்கிறாங்க, சில பேர் அங்கே போய் உள்ள பேசுகிறாங்க, மாற்றுறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் தேசிய வாக்குகளும் வந்து சேரும், அதே போல் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நமக்கு வந்து சேரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டதாகவும், அதற்கு நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் ஒத்து வரலை. அவர் வந்து இந்த மாதிரி நான் சேர்ந்தேன் அப்படின்னா என்னுடைய கட்சியே காணாமல் போயிடும், என் கட்சியின் எதிர்காலமே இருக்காது, என் கட்சி நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் ஏமாந்து போவாங்க. ஸோ அந்த அலையன்ஸ் நான் போனேன் அப்படின்னா எனக்கு இந்த ஓட்டே விழாது முதல்ல, ஏன்னா நான் கூட்டணி இல்லாமல் தனித்து இயங்குறேன், தனித்துவத்தோடு இயங்குறேன் அப்படிங்கிறதுனால தான் எனக்கான வாக்குகள் விழுகிறது, அதன் ஊடாக நான் என்னுடைய அரசியலை வந்து பேச முடிகிறது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை நிராகரிச்சிருக்கிறாரு சீமான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை வந்து இவர் நிராகரித்ததன் காரணமாக அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சென்ற சிலர் வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க, இயக்கமாக அணிதிரள்றாங்க. பெரும்பாலும் யாரும் திமுகவுக்கு போய் சேருவது கிடையாது, பெரும்பாலும் சொல்கிறேன், சில பேர் போய் சேரலாம்.
அல்லது மற்ற சிலர் வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தனியாக இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வெளியில் இருந்துக்கிட்டே நான் நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடுவேன் ஆனால் நான் வெளியேறிட்டேன் அப்படிங்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது தமிழ் தேசிய இயக்கங்களில் போய் பயணிக்கிறாங்க. இதுதான் நான் வந்து பெரும்பாலும் பார்த்த விஷயங்களாக இருக்குது. ஸோ அப்படி வெளியேறியவர்கள் சிலர் சில இயக்கங்களை உருவாக்கி அந்த இயக்கத்தினுடைய வாயிலாக ஏதாவது மூவ் பண்ணலாமான்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்படியாக இயக்கத்தை ஆரம்பித்து சமீபத்தில் திருச்சியில் வந்து ஒரு மாவீரர் நாள் கூட்டத்தை பன்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் வந்து கூட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கூட்டத்தை அதிமுகவும் வந்து கவனித்திருக்கிறது. எனவே பன்ருட்டி வேல்முருகன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட சில முரண்பாடுகள் இருக்கிறாரு, நிறைய விஷயங்களை தொடர்ந்து இடித்துரைத்து கொண்டே இருக்கிறாரு, திமுகவோட சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஃப்யூச்சரில் தலைவலியாக கூட மாறுவார் அப்படின்னு சொல்லி வேல்முருகனை திமுக அல்லது திமுகவை வேல்முருகன் நிராகரிக்கும் பட்சத்தில் வேல்முருகனை வந்து ஒரு ஆப்ஷனாக அதிமுக பார்க்கும். அவங்க ஒரு சீட்டு கொடுத்தா நம்ம 3 சீட்டு கூட அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போவாங்க. அதே போல் கூடுதலாக தமிழ் தேசிய வாக்குகள், அதன் பிறகு வன்னியர் சமூக வாக்குகள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க ஓரளவுக்கு, பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வர்றவங்களோ அது இருக்கிறவங்களோ என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னா ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலாகவே வந்து திராவிடம் அப்படிங்கிற கோட்பாட்டை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க திமுகவை நிச்சயம் எதிர்ப்பாங்க. ஸோ திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க எங்கே ஒருங்கிணைய முடியும் அப்படின்னா அதிமுகவில் தான் ஒருங்கிணைய முடியும். அப்படி அதிமுகவுக்கு போய் நேரடியாக சேர்ந்தாங்கன்னா அது நிச்சயமாக அந்த வெளியே வந்தவங்களுக்கு மேலே ஒரு இழுக்கை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால வேல்முருகன் வழியாக சென்று வேல்முருகனோடு இணைந்து பயணித்து வேல்முருகனோடு சேர்ந்து அதிமுகவில் போய் நம்ம சேர்ந்தோம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெருசாக தெரியாது, நான் தமிழ் தேசிய தலைமையோட தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அதிமுகவுக்கான அலையன்ஸ் பார்ட்னராக இன்றைக்கி வந்து தேமுதிக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேபி திரு வேல்முருகன் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான சிச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுதுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த 2026 அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி வியூகங்களை அமைக்கப் போகிறது, யாரை இணைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் தற்போது பேசப்படுபவர்களாக மாற இருக்கிறது. ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது பாமகவும் டிடிவியும் அவரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது 2026 கூட்டணி ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் பாமக பங்கெடுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ 2026 கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னா அதற்கான சாத்தியம் என்ன? திமுக அதிமுகவிடம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் பெரும்பாலான வாக்கு வங்கி. அதை சிதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி, ஏன்னா நீங்கள் 2024 பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தீங்க, அப்போது பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடும் கூட்டணி வச்சு அப்படின்னு டாக்டர் அன்புமணி நம்புகிறாரா? அல்லது டாக்டர் அன்புமணியோ அல்லது மற்றவர்களோ சேர்ந்து பாஜகவை எப்படியாவது அதிமுகவோடு சேர்த்து வைத்து நம்ம ஒரு கொலாஜாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்படின்னு பழைய ஃபார்முலாக்கே நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு யுக்தியே ஒரு வியூகத்தை இந்த ஃபியூச்சரில் அண்ணாமலை கிட்டையோ அல்லது எடப்பாடி கிட்டையோ பேசி இதை மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்குகள் வந்து சிதறாமல் சிந்தாமல் விழும். அதே போல் அதாவது என்ன சொல்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுடைய ஒருங்கிணைவு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு அப்புறம் வந்து பாமக அப்புறம் தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணையும் போது எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் நின்னாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக வீழ்த்திட முடியும் அப்படின்னு சில அரசியல் வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா 2021 ஐ திங்க் ஸோ அமமுகவால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமமுக அதிமுகவோட இல்லாத காரணத்தினாலேயே கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு மேலே அதிமுக வந்து தன்னுடைய வாய்ப்பினை இழந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறையும் அதை வந்து விட்டு விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதிமுக அவங்களுடைய அலையன்ஸ் வந்து இதுக்கப்புறம் எப்படி செட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. மிச்சம் எல்லாருமே செட் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. திமுக செட்டில்டு, பிஜேபி வெயிட் பண்ணுறாங்க, ஸோ அதிமுக வெயிட் பண்ணுறாங்க, நாம் தமிழர் செட்டில்டு. விஜய் அவர்கள் வந்து தன் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது தான் மாநாட்டில் அறிவித்தார்.
இதன் பிறகு நிலைப்பாட்டில் மாறினார்னா மாற்றங்கள் நடக்கும். அந்த நிலைப்பாட்டில் அப்படியே இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கட்சிகள் யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க, கரண்ட் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க யாரும் போய் சேர வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக 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 குறைவு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எனவே இந்த அரசியல் சூழல் தான் வந்து 2026 தற்போது சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. 2026 அரசியல் சூழல் குறித்த இந்த கருத்துக்கள் குறித்து உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.